ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாமி சரணம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இதை காமிச்சிருக்காங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஸ்போர்ட்ஸ் டோட்டோ அப்படின்ட்டு இங்கே மலேசியா கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடிய, மலேசியா அங்கீகாரத்தோடு நடத்தப்படக்கூடிய லாட்டரி கம்பெனிகள் இப்போ நிறையா இருக்குது. அதில் ஸ்போர்ட்ஸ் டோட்டோங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இதுவும் ஒன்று. சரிங்களா? அதில் நிறைய பேர் எப்படி நம்பர் எடுக்கிறது, எப்படி நம்ம அதில் விளையாடுறது, என்னென்ன மாதிரி கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லாட்ரிங்கெலாம் எப்படி எடுக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதில் 4Dன்னு சொல்லப்படக்கூடிய வெறும் 4 நம்பர், 4 இலக்கை என்ன, நமக்கு பிடிச்ச எந்த நம்பராக வேணா இருக்கலாம். நம்ம லக்கி நம்பராக இருக்கலாம், ஏன் நம்மளோட கார் நம்பராக இல்லை பைக் நம்பரோ எதை வேணா இருக்கலாம். நம்ம பிடிச்ச நம்பர்களை ஏதாச்சும் நம்ம விருப்பப்பட்டு நம்ம எழுதும் பொழுது அவங்க டெய்லி சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு குலுக்கல் முறையின்படி அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த குலுக்கல் முறையின்படி பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. நம்மளோட நம்பர் அந்த குலுக்கல் முறையின்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பிரைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு வெள்ளி, மலேசியன் ரிங்கிட் ஒரு வெள்ளிக்கு நம்ம எடுக்கும் பொழுது 2500 வெள்ளி கிடைக்கும் நமக்கு. ஸோ ஏறக்குறைய நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்புக்கு 50,000 ரூபாய் ஏறக்குறைய. ஆமாம். இதுவே ஒரு பெருசு, ஒரு வெள்ளி பெருசு, ஒரு வெள்ளி சிறுசுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் டிஜிட்னா ஒரு வெள்ளிக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஸ்பெஷல் ப்ரைஸ், கன்சோலேஷன். ஸோ இதில் எதில் ஏறினாலும் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் முன்ன பின்ன வேரியேஷன் ஆகும். இதுவே ஒரு வெள்ளி சின்னது நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அது 3 டிஜிட்டுக்குள்ள ஏறினா மட்டும்தான் காசு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நம்ம ஒரு 4 இலக்க எண்ணை எழுதியிருக்கோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6430. உங்களுக்கு இதை நான் தனியாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடுத்திருக்க நம்பர் 6430. ஒரு வெள்ளி பிக்கு, ஒரு வெள்ளி ஸ்மால், சின்னது பெருசு. சரிங்களா? இப்போது சின்னதுக்கு பிக்குக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லா இதுலேயும், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஸ்பெஷல் ப்ரைஸ் ப்ளஸ் கன்சோலேஷன், ஆறுதல் பரிசு. ஸோ அதுக்கு எதில் நம்ம நம்பர் இந்த 6430 ஏறினாலும் நமக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ரைஸுக்கு சம்மந்தப்பட்டு நமக்கு இப்போ காசு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா 2500 வெள்ளி. இதுவே ஸ்மால் ஒரு வெள்ளி எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அந்த 3 இதில் விழுந்தால் மட்டுமே காசு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது 2500 வெள்ளினா இது 3500 வெள்ளி, 1000 வெள்ளி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸும் அதே மாதிரி தான். இது 1000 வெள்ளி அப்படின்னா இது நமக்கு 1500 வெள்ளி கிடைக்கும். தேர்ட் ப்ரைஸ் இது 500 வெள்ளி அப்படின்னா நான் நினைக்கிறேன் அபவுட் ஒரு 750 இந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 600, 700, 750 இந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெனஸ்டே 20ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்த டிக்கெட் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஒரு வெள்ளி பெருசுக்கும் ஒரு வெள்ளி சிறுசுக்கும் பை பண்ணியிருக்கோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஏறி இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி இந்த டிக்கெட்டை வச்சு நம்ம இந்த காசை கிளைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது யாரும் காட்டியிருக்காங்களா எனக்கு ஷியோராக தெரியல. இப்போ கணக்குக்கு ஒரு வெள்ளி பிக்கு 2500 வெள்ளியும் ஒரு வெள்ளி ஸ்மாலும் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் தான் ஏறி இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 2500 வெள்ளியும், செகண்ட் இந்த பிக் ஸ்மால் எழுதிருக்கிறதுக்காக 3500 வெள்ளியும் கிடைக்கும். ஆக மொத்தம் 6000 ரிங்கிட் மலேசியா நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நண்பர்களே, இதுதான் நம்பர் கடை. அதாவது நிறைய நம்பர் கடைகள் இருக்குது. இந்த டோட்டோங்கிறது மலேசிய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு நம்பர் எழுதக்கூடிய கடை. ஆமாம். என்னடா அங்கிள்லாம் சட்டை போடாமல் நிற்கிறாரே, இது வேணா அவர் ஏதோ சம்திங் வேலை பார்த்துட்ருக்காரு, சுத்தம் பண்ணுற வேலை பார்த்துட்ருக்காரு, சட்டை அழுக்காயிடக்கூடாதுன்னு கழட்டி வச்சுருக்காரு. நம்ம தெரியல. நம்ம ஊரில் தான் எப்படின்னா மலேசியாலே இப்படி தான் போல். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த நம்பர் கடையில் போய் இப்போ நம்ம எப்படி இந்த டிக்கெட்டை காமிச்சு இப்போ நம்ம ப்ரைஸ் வின் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா கவுண்டரும் அடைச்சி வச்சுருக்காங்க. க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை கொடுத்து பார்ப்போம். 90 ada menang.
à? யா Dùng gì đâu? Chi không? Hả? Một chi. 6000啊？我哋夠唔夠？有錢啊？這個到這個時間買你啦， macam mana 等我來到這個， OK 我等啊，怎麼嘞？maybe 等我來到這個吧，等我來這個。 oke kita tengok dulu lah cukup okey dah kalau tak cukup nanti到 email 這個時間買你啦。 okey okey ஓகே மக்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 6000 வெள்ளி ஸோ நெருக்கி இப்போ பார்த்தீங்க அந்த அமௌண்ட் வாங்கியிருக்கோம் 6000 வெள்ளி வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட 1,10,000 ரூபா 1,20,000 கிலோ வரும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஆமாம் ஸோ மக்களே இதுதான் முறை இதுவே அமௌண்ட் பெரிய அமௌண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15,000 வெள்ளி 10,000 வெள்ளிக்கு மேலே நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ இந்த மாதிரி அமௌண்ட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குன்னு கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக சில கம்பெனி அதாவது சில இடங்கள் இருக்குது இவங்க கம்பெனிகளே ஹெட் ஆஃபீஸுக்கு போகலாம் இதெல்லாம் வந்து கேஷ் டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க ஆன்லைனில் பார்த்தா தெரியும் ஸோ அந்த அட்ரஸ்க்கு நேரடியாக போனோம் அப்படின்னா செக்கு கொடுத்துருவாங்க நமக்கு ஸோ நம்மளுடைய நீடை பொறுத்து நான் நினைக்கிறேன் ஸோ செக்கு கொடுத்துருவாங்க இந்த செக்கை நான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் இது நாட் டேக்ஸ் பேயபிளில் வந்துடும் இது வந்து கவர்மெண்ட்லேருந்து வர்றதுனால டேக்ஸ் எந்த விதமான டேக்ஸும் இதுக்கு வந்து பிடித்தம் செய்யப்பட மாட்டாது இதுவே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா நம்ம ஊரோட பற்றி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 18%. ஸோ 18% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும் ஆமாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மக்களே பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் பாய்